இன்னைக்கு நம்ம வீட்ல சண்டே சமையல் பார்க்கலாங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போனா சாப்பாடு எப்படி நல்லா காம்போவா, நல்லா வித்தியாசமா இருக்குமோ, அதே ஸ்டைல்ல இன்னைக்கு நான் எங்க வீட்ல பண்ணியிருந்தேங்க. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்திருந்துச்சு. குக் வித் கோமாளி சீசன் 7ல நிஷா சிஸ்டரோட மேரேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காம்போலாம் பண்ணியிருந்தாங்க. அத என்னோட ஸ்டைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் பண்ணியிருந்தேன். பாய் வீட்டு மட்டன் பிரியாணி தாங்க. மட்டன் நல்லா சாஃப்ட்டாவும், அதே மாரி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கூட உடையல சூப்பரா வந்திருந்துச்சு. பிரியாணியும் டேஸ்ட்டா இருந்துச்சு. அடுத்தது மட்டன் தால்ச்சா தாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, மட்டன் அதுக்கப்புறம் கொழுப்பு, மாங்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு நல்லா தட தடன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மட்டன் தால்ச்சா. எப்பொழுதுமே பிரியாணிக்கு மட்டன் தால்ச்சா இல்லன்னா, அது வந்து டேஸ்ட்டே இருக்காது. எங்க வீட்ல எப்பொழுதுமே நாங்க பிரியாணி செஞ்சா மட்டன் தால்ச்சா பண்ணிருவோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65, தக்காளி ஜாம், அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி. இதில வந்து பார்த்தீங்கன்னா, தயிரு, வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு, சாட் மசாலா மட்டும் தான் போட்டிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரிசி மாம்பழம் பாயாசம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு மசாலாவும் அதிகமா ஆட் பண்ணாம சூப்பரா வந்துருந்துச்சுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2டே மசாலா தான் ஆட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் லாஸ்ட்ல ரசம் இருந்தா தாங்க அந்த சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, செரிமானம் ஆகுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு ஒரு ரசம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சுட சுட சாதங்க. இந்த ரெசிபி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல்ல ஷார்ட்ஸ்ல வரும். செக் பண்ணி பாருங்கங்க. இந்த மாரி நெறையா ரெசிபீஸ் வேணுனா என்னோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்ணுங்க. புடிச்ச